சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே செய்களத்தூரில் கால்நடை மேய்ச்சல் நிலத்தில் நாற்றாங்கால் பண்ணை அமைப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வனத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து அந்த பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். கால்நடை மேய்ச்சல் நிலங்களை வனத்துறையினர் கையகப்படுத்தியதாக விவசாயிகள் புகார் தெரிவித்த நிலையில் தற்போது அந்த பணி நிறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பசுமை தமிழ்நாடு இயக்கம் மற்றும் வனத்துறை இணைந்து சிவகங்கை மாவட்டத்தில் நாற்றங்கால் பண்ணை மற்றும் மரக்கன்றுகள் உருவாக்கும் பணிகளை நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செய்களத்தூர் பண்ணை அமைக்கும் திட்டமிட்டுள்ளது. கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்திய நிலங்களை வனத்துறையினர் கையகப்படுத்தி பண்ணை அமைக்கும் திட்டமாகவும், மேலும் பண்ணை அமைத்த பின் தைல மரங்களை நட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பணியை தடுத்து நிறுத்தி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பணியில் இருந்த வனச்சரக அலுவலர் குணசேகரன் விவசாயிகளை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் ஆத்திரமடைந்து பணியை தடுத்து நிறுத்தினர். விவசாயிகள் எதிர்ப்பால் பணிகள் தற்காலிகம் நிறுத்தப்பட்ட நிலையில் இது குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகா அலுவலகத்தில் சமரச பேச்சுவார்த்தை தாசில்தார் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தாசில்தார் பணியை நிறுத்த முடியாது, விவசாயிகளும் உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அங்கிருந்து சென்று விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தாலுகா அலுவலகம் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்டோர் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.